நாமக்கல் மாவட்டம் அருள்மிகு வரதராஜ பெருமாள், அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள், அருள்மிகு சோமேஸ்வருடைய மாசி மகத் தேர் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இறுதி நிகழ்வாக கட்டளைதாரராக முதுகாப்பட்டி மிராஸ்தார் வரதராஜ ரெட்டியார் அவர்களால் இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வில் என்னன்னா வெள்ளி பல்லாக்கு இவங்க சார்பில் இந்த வெள்ளி பல்லாக்கு செஞ்சுருக்காங்க. அந்த காலத்திலேயே முதுகாப்பட்டி தியாகராஜ் ரெட்டியார் முத்தாலம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப வசதியானவங்க. அந்த காலத்திலேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 பசுமாடுகள் இருந்ததாக செவிவழி தகவலாக சொல்லப்படுகிறது. நல்லா செய்வாங்க. அவங்க சார்பாக அந்த கட்டளைதாரர் இன்று சிறப்பான முறையில் நடைபெற்று இறுதி நிகழ்வாக ஊர்வலம் வரக்கூடிய காட்சி மஞ்சள் நீர் ஆட்டு விழா என்று சொல்லக்கூடிய நிகழ்வை நிகழ இருக்கிறது. அந்த நிகழ்வோடு இந்த மாசி மகத் தேர் விழா இனிதே நிறைவேற்று இனி அடுத்த ஆண்டுதான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, இந்த மாசி மகத் தேர் விழாவில் அடுத்த ஆண்டு தொடர்ந்து எங்களுடைய காணொளியை பாருங்கள். நன்றி, வணக்கம். காடுபறிக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கட்டாயம் பதிவிடுங்க. இந்த பல்லாக்கில் எவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைந்திருக்குது என்று பாருங்கள். மிக அருமையான, ஒரு பக்கமும் கருட வாகனம், இன்னொரு பக்கம் அனுமந்த வாகனம், 4 மூலையில் 4 டிசைன் செஞ்சுருக்காங்க. அருமையான வேலைப்பாடுகள். யானை, கிளி, கஜேந்திர மோட்சம்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த யானை தண்ணி குடிக்கையில் அந்த முதலை பிடிக்கிற மாதிரி காட்சி, அந்த காட்சியை செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். அன்னப்பச்சி, இந்த மாதிரி எவ்வளோ அழகான அந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இப்படி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், ஒரு சங்கு சக்கரம் மாதிரி போட்டு ஒரு எவ்வளவு கலை நுட்பத்தோடு கலையோடு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி அற்புதமான மெகாஸ் வேலைகள் குறிப்பிடத்தக்கது. சைவம் வைணவம் இரண்டும் அர்ச்சகர்களும் அவர் மஞ்சள் நீர் ஊற்றுவதும் அவருக்கு இவர் மஞ்சள் நீர் ஊற்றுவதும் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். சைவம் வைணவம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அன்றைய நாயக்கர் வம்சத்தின் போல எங்கள் பகுதியும் ஆண்ட நாயக்கர் பாளையக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த விழா.